2017-2018 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி நேற்று தாக்கல் செய்தார். பல்வேறு துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறித்தும் புதிய திட்டங்கள் மற்றும் வரிச் சலுகைகள் குறித்தும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டன. அதுகுறித்த விரிவான செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். வருமான வரி உச்சவரம்பில் எந்த மாற்றமும் பட்ஜெட்டில் இல்லை. 5 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுபவர்களுக்கு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் உள்ளவர்களுக்கு 10% கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது. 1 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் பெறுவோருக்கு 15% கூடுதல் வரி அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரும்பு நிலுவைத் தொகை வழங்க 9,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிறு குறு விவசாயிகள் எளிதில் கடன் பெற வழி செய்யப்படும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்திற்கு 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வீடு இல்லாதோருக்கு 2 ஆண்டுகளுக்குள் 1 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 கோடி குடும்பங்கள் வறுமை நிலையிலிருந்து மீட்கப்படுவர் என்றும் இளைஞர் நலன் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுருட்டு, பீடி, சிகரெட், பான் மசாலா பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிப்பால் அவற்றின் விலை உயரும். உயிர்காக்கும் கருவிகள், மருந்துகளின் விலை குறைக்கப்படும். 1.5 லட்சம் சுகாதார மையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025க்குள் காசநோய் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் குஜராத், ஜார்க்கண்டில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் அருண் ஜேட்லி அறிவித்தார். சிட்பண்ட் மோசடிகளை தடுக்க புதிய சட்டம் கொண்டு வரப்படும் என்றும் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக பரிவர்த்தனை செய்ய தடை விதிக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி மசோதா நடப்பாண்டில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் IRCTC இணையதளம் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவுக்கு சேவை கட்டணம் கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறைக்கு 1,31,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3,96,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புத் துறைக்கு 2,74,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தனியார் பங்களிப்புடன் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் வெளிநாட்டு முதலீடு 36% அதிகரித்துள்ளதாகவும் அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவதில் வெளிப்படைத்தன்மை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி 2,000 வரை மட்டுமே ரொக்கமாக நன்கொடை பெற முடியும் என்றும் அரசியல் கட்சிகள் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அரசியல் கட்சிகள் செக், மின்னணு முறை மூலமாக நிதி பெற எந்த கட்டுப்பாடும் கிடையாது என்றும் பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டை விட்டு தப்பிய குற்றவாளிகளின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகள் தலைமை தபால் நிலையங்களில் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன.